12 திருமுறைக்கு ஒரு சிறப்பான ஒரு நூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை சொல்லலாம்? 12 திருமுறைகள்ல சிறப்பானதா அப்படின்னும் போது நம்ம திருவாசகத்தை ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கு நான் எதை ஆதாரமா நான் சொல்றேன்னா, இறைவனே மாணிக்க வாசக பெருமான் கிட்ட வந்து அவர் கைப்பட எழுதி அதை கொடுத்து நமக்கு அதை திருப்பி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவாசகத்துல இருக்கு. திருவாசகம்னா என்ன? திருவாசகம் அப்படின்றது நமக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சொல்லிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரு அப்படின்ற ஒரு அடைமொழியே வந்து பாத்தீங்கன்னா இறைவனை குறிக்கக்கூடியதா சொல்றோம். அந்த திரு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வாசகம் அப்படின்றது இறைவனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பதிகமாக இருக்கக்கூடியது. அதனால அதை திருவாசகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவாசகம் படித்தா என்ன மாற்றம் வந்துடும்? அப்படி திருவாசகம் படிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எண்ணத்திலே மாற்றம் வரும். ஏன்னா நம்முடைய எண்ணம் தான் இன்னைக்கு மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு செயல்முறைக்கும் எண்ணமே காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மாணிக்க வாசக பெருமான்ன்றது ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பான எண்ணங்களை வைத்துக்கொண்டு இறைவனை அடையும் போது தான் பெறக்கூடிய இன்பம் என்ன, துன்பம் என்ன, இறைவனை விட்டு பிரியும் போது ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை எப்படியெல்லாம் சொல்றாரோ அப்படியெல்லாம் வந்து தன்னுடைய அது அருட்பாவா இருக்கலாம், இல்ல அவருடைய அந்த பதிகங்களா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய மனத்தின் இயல்பு, அந்த இயல்புனுடைய வெளிப்பாடுகள்ல இறைவனை எப்படியெல்லாம் அடையலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. தான் அடைந்த அந்த ஒரு நிலையை பிறரும் அடைய முடியும் அப்படின்றதுக்கு அவருடைய மனத்தின் வெளிப்பாடு தான் இந்த திருவாசகமே. திருவாசகம் இன்னொன்னு சொல்றாங்க, திருவாசகம் நாமளும் சிவமாகலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனுடைய கருத்து என்ன? இப்ப நாமும் சிவமாகலாம் அப்படின்றது என்னன்னா, சிவன் சிவம் அப்படின்னு நம்ம வழக்கமா வந்து சைவத்துல நம்ம சொல்லுவோம். இப்ப நாமும் சிவமாகலாம் அப்படின்றதுல திருவாசகம் எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல திருவாசகம் எந்த நெறிமுறையை பயன்படுத்துது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். திருவாசகம் என்பது முழுக்க முழுக்க ஞான மார்க்கத்தை அடையக்கூடியது. அப்ப அந்த ஞான மார்க்கத்தின் வழியாக செல்லும் போது அதுல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு. அப்போ மாணிக்க வாசக பெருமான் இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, இறைவனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு குருவின் மூலமாக அவனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு அவர் தான் சொல்றார், சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனி ஏன் அப்படின்னு அவர் சொல்றார். அதே மாதிரி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு அவர் சொல்லியிருக்கும் போது, இங்க வந்து இறைவனை நாம சிக்கன பிடிக்கணும் அப்படின்னும் போது அவரு நம்மள அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்ற ஒரு இந்த மார்க்கம் எந்த மார்க்கம்னா